إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தென்னிந்தியாவிலிருந்து முகமது ஹுசைன் என்ற நண்பர் தொடுக்கின்ற கேள்வி: முஸ்லிமான ஆண்கள் கரண்டைக்கு மேலே அணிவது சுன்னாவாகும், வலியுறுத்தப்பட்ட விடயமாகும். இந்த பின்னணியில் தௌஹீத் ஜமாத் எனும் அமைப்பிலே ஒரு சிலர் பெருமை இருந்தால் மட்டும்தான் கரண்டைக்கு கீழே ஆடை அணியக்கூடாது, அது இல்லாமல் அணியலாம் என்றொரு கருத்தை கூறுகின்றார்கள். இஸ்லாமிய பார்வையில் இது எந்த அளவு ஏற்கத்தக்கது என்பதை ஆதாரங்களுடன் தெளிவுபடுத்துமாறு இவர் கேள்வி தொடுக்கின்றார். எந்த ஒரு இஸ்லாமிய தீர்ப்பாக இருந்தாலும் அது பற்றி பேசுகின்ற குர்ஆன் வசனங்கள், அதன் விளக்க உரையான சஹீஹான ஹதீஸ்கள், இவை அனைத்தையும் ஒன்றுபடுத்தி அதிலிருந்து தெளிவான வழிகாட்டலை பெறுவதுதான் நேர்வழி நடக்கின்ற முஸ்லிம்களின் நடைமுறையாகும். பெருமையுடன் முஸ்லிமான ஒரு ஆண் கரண்டைக்கு கீழே ஆடை அணிவான் என்றால் நாளை மர்மை நாளையிலே அல்லாஹ் அவனை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் என்பது சஹீஹ் முஸ்லிமிலே 37வது பாடத்தின் 9வது தலைப்பின் கீழுள்ள ஹதீஸ் ஆகும். இந்த ஹதீஸில் இருந்து பெருமை இருந்தால் மட்டும்தான் கரண்டைக்கு கீழே ஆடை அணியக்கூடாது என்ற புரிதல் சரியானதா? கரண்டைக்கு கீழே ஆடை அணிந்த முஸ்லிமை பார்த்து பெருமை இருக்கின்றதா என்று நபி அவர்கள் கேட்டார்களா? நபியின் காலத்திலே எவராவது ஒரு முஸ்லிம் பெருமை இல்லாமல் கரண்டைக்கு கீழே ஆடை அணிகின்றோம் என்று அணிந்தார்களா? உல தூய்மையோடு வகையை பின்பற்றி சுவனம் செல்ல விரும்புகின்றவர்களுக்கு இஸ்லாமிய வழிகாட்டல், அல்லாஹ்வினால் நியமிக்கப்பட்ட இமாம் முஃப்தி நபி முஹம்மது அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்ற இது பற்றிய ஃபத்வா மிக தெளிவாக காணப்படுகின்றது. எம்மிடம் இருக்கும் மென்பொருளிலே 20635 என்று இலக்கமிடப்பட்டு முஸ்னத் அஹ்மதிலே இந்த ஃபத்வா காணப்படுகின்றது. ஒரு முஸ்லிமுக்கு நபி அவர்கள் என்ன கூறுகின்றார்கள்? வஇய்யாக வைஸ்பாலல் இஸார், இடுப்பிலே அணிகின்ற ஆடையை கீழே இழுத்துச் செல்வதை, கரண்டைக்கு கீழே அணிவதை உமக்கு நான் எச்சரிக்கின்றேன். ஃபஇன்ன இஸ்பாலல் இஸாரி மினல் மஹீலா, கரண்டைக்கு கீழே ஆடை அணிவதே பெருமையின் என்றும் உள்ளதாகும். வஇன்னல்லாஹ லா யுஹிப்புல் மஹீலா, நிச்சயமாக அல்லாஹ் பெருமையை விரும்புவதில்லை என நபி அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ்வை அஞ்சுகின்ற, உண்மைகளை ஏற்றுக்கொள்ளுகின்ற முஸ்லிம் இதன் பிறகும் பெருமை இல்லாமல் கரண்டைக்கு கீழே ஆடை அணியலாம் என கூறுவானா? பெருமை இல்லாமல் ஆண்கள் கரண்டைக்கு கீழே ஆடை அணியலாம் என்ற தீர்ப்பை ஒரு சில அறிஞர்கள் கூட கூறியிருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த ஹதீஸ்கள் கிடைத்ததன் பிறகு அப்படி கூறினார்கள் என்றோ அப்படி கூறுவார்கள் என்றோ ஒருபோதும் நாம் எதிர்பார்க்க முடியாது. முஸ்லிமான ஆண்கள் கரண்டைக்கு கீழே ஆடை அணியக்கூடாது என்பதில் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுகின்றோம் என கூறுகின்றவர்கள் ஒரு காலத்தில் மிக உறுதியாக ஏற்றுக்கொண்ட உண்மையாகும். ஜமாஅத்தே இஸ்லாமி போன்ற ஹனவி மதுஹபின் வாடையுள்ள அமைப்பினர் தான் இந்த கருத்தை கூறினார்கள். பன்றியுடன் சேர்ந்த கன்று மலம் சாப்பிடுவது போன்று இப்போது அந்த நபியின் ஃபத்வாவிற்கு முரணான தீர்ப்பை நபியின் சுன்னா வழியில் நடக்க வேண்டும் என கூறுபவர்களே இந்த தீர்ப்பை கூறுவது ஒரு மிக கவலைக்குரிய விடயமாகும். ட்ரௌசர் என்ற பெரும்பாலும் ஆண்கள் அணிகின்ற இந்த ஆடை, அதன் அமைப்பே கரண்டைக்கு கீழே அணிவதுதான். எனவே அது ஆகுமானது என கூறுவது ஒரு நகைப்பிற்குரிய ஒரு தீர்ப்பாகும், அறிவீனத்தின் ஒரு வெளிப்பாடாகும். அல்லாஹும் தூதரும் தடுப்பவற்றை அதற்கு ஏற்ப நாங்கள் மாற்றி அமைத்து வாழ்வதுதான் இஸ்லாமாகும். இப்படித்தான் உலகிலே செய்யப்படுகின்றது, இப்படித்தான் அணியப்படுகின்றது என்று அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறுவதென்றால்
பெண்களிலே ஒரு உதாரணத்தை எடுக்கலாம். நெர்வழியில் இல்லாத பெண்கள் உடலிலே பெரும்பாதி வெளிப்படும் மேலாடை கீழாடை என அணிகின்றார்கள். ஒரு முஸ்லிமான பெண்ணும் இந்த ஆடையை அணிந்து கொண்டு இந்த ஆடையின் அமைப்பே இப்படித்தான், எனவே உடலின் பகுதிகளை காட்டுகின்றேன் என்றால் அந்த நியாயத்தை இவர்கள் ஏற்பார்களா? ஒட்டுமொத்தத்தில் கரண்டைக்கு கீழே முஸ்லிமான ஆண்கள் ஆடை அணிவார்கள் என்றால் அது பெருமையின் அடையாளம், நரகமிட்டு செல்லும். அறவே அவ்வாறு அணியக்கூடாது என்பதே இமாம் முஹம்மது அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களது சரியான வழிகாட்டலாகும். கரண்டைக்கு கீழே ஆடை அணிவதென்பது பெருமையின் அடையாளம் என்பதே வஹீயின் வழிகாட்டலாகும்.